Hi students. Next நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணி சம்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்ஸ் எல்லாமே ஒன்லி ஒன் டைமென்ஷன்ல, அதுவும் ஒரு ரோட்ல நார்மலா டிராவல் பண்ற மாதிரி. நம்ம மோஷன் அண்டர் கிராவிட்டிக்குள்ள போக போறது இல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், ஆக்சலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன், இதை பேஸ் பண்ணி மட்டும் ஒரு 5 to 6 சம்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, அதில் ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். என்ன அப்படின்னு கண்டென்ட் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு நோட்ஸ் எழுதிருப்பீங்க இல்லைங்களா, வீடியோஸ் வச்சு, அதுக்கான கண்டென்ட் மட்டும் ஒரு 2 minutes ரீகால் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா புரியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதெல்லாம் மொத்தமே இருக்கு. முதல்ல கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சம்குள்ள போகலாம். A student is standing at a distance of 50 meters from the bus. As soon as the bus starts its motion with an acceleration of 1 meter per second square, 1 meter per second square தான் ஆக்சுவலா வரணும் இல்லைங்களா இந்த இடத்துல, 1 meter per second square, the student starts running towards the bus with an uniform velocity u. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பஸ் இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்கலாம். இது அந்த ஒரு பஸ், ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 50 மீட்டர். எவ்வளோ? 50 மீட்டர். பஸ் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, as soon as the bus starts their motion, அதோட மோஷனை ஸ்டார்ட் பண்ண வாட்டி. ஓகேங்களா, அப்ப இனிஷியலா பஸ் ரெஸ்ட்ல இருந்திருக்கும். ஆமாங்களா, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பஸ் 0வா இருந்திருக்கும். இனிஷியலா அந்த ஒரு பஸ் ரெஸ்ட்ல இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ண வாட்டி எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்றாங்க, ஆக்சலரேஷன் 1 மீட்டர் per second square. ஓகேங்களா, 1 மீட்டர் per second square. ஓகேங்களா, இவன் எவ்வளவு ஸ்பீட்ல ஓடியாரான்னு சொல்றாங்க, யூங்கிற கான்ஸ்டன்ட் ஸ்பீட், யூங்கிற கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அல்லது வெலாசிட்டி, யூங்கிற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ஓடியாராம். ஓகேங்களா, இந்த பையன் ரெஸ்ட்ல இருந்தானா என்னங்கிறத பத்தி பேசல. பஸ் தான் ஸ்டார்ட் ஆகிருச்சு, ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு, அவங்க மூவ் ஆகுறாங்க ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில அப்படிங்கறத பத்தி பேசிருக்காங்களே. பையன் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில ஓடியாரத பத்தி தான் பேசுறாங்க. அப்ப இவன் ரெஸ்ட்ல இருந்தாலும் ஏன்னு பேசல. அப்ப விட்டுருங்க, இவனோட இனிஷியல் வெலாசிட்டியே u அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும். மெயின் கண்டென்ட், the student starts running towards the bus with a velocity u. ஓகேங்களா, assuming the motion to be along straight line, இந்த ஒரு motion straight lineல தான் இருக்கு அப்படிங்கறத அஸ்யூம் பண்ண சொல்லிட்டு, the minimum value of u so that the student is able to catch the bus is. ஓகேங்களா, அதாவது u ஓட மினிமம் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அந்த பஸ் அவன் பிடிக்கணும் அப்படின்னா u ஓட மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. எவ்வளவு ஸ்பீட்ல நம்ம ஓடணும்னா மினிமமா அந்த ஒரு பஸ்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுல 2 கண்டிஷன் முக்கியம். என்ன அப்படின்னா, ஒண்ணு எவ்வளவு டைம்ல அந்த பஸ்ஸை ரீச் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த டைமை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். என்னது, டைம் டேக்கன் டு கேட்ச் த பஸ். ஓகேங்களா, அதே மாதிரி வேற என்ன கேக்குறாங்க, u தான் கேக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எழுதுவோம். முதல்ல பையனுக்கு எழுதுவோம், ரெண்டாவது பஸ்ஸுக்கு எழுதுவோம். ஓகேங்களா, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பையனுக்கு ஃபார் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல எதெல்லாம் கம்பேர் பண்ணிருப்பாங்க, 3 ஈக்குவேஷன் இருக்கு. எதன் சார் யூஸ் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நீங்க ஜஸ்ட் டேட்டாஸை வச்சு தான் அனலைஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. டைம் நமக்கு தேவைப்படுது, எவ்வளவு டைம்னு தெரியல. டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க, 50ங்கிற இந்த ஒரு இடம் இருக்கு, பிளஸ் அந்த ஒரு பஸ் வேற மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி இருக்கு, டைமை பத்தி இருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி பத்திலாம் இருக்கு. இது 3 இருக்கிறது, டைம், இனிஷியல் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப இருக்கிற ஒரே ஒரு ஈக்குவேஷன் என்னது, s = ut plus half at ஸ்கொயர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, s = ut plus half at ஸ்கொயர். யூங்கிறது கான்ஸ்டன்ட், அதாவது பையனோட இனிஷியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், u கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் எப்படி இருந்திருக்கும், 0வா தான் இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் 0. இதெல்லாமே உங்க மைண்டுக்குள்ள வரணும். ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா படிச்சது. ஒரு பெரிய சம்ஸ்ல அதை அப்ளை பண்ணும்போது இந்த எல்லா நாலேஜும் அந்த இடத்துல கவர் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப half at ஸ்கொயர். அப்ப எஸ்ங்கிறது எஸ்ஸாவே வச்சுக்கலாம், எஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட், எஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்னே போட்டுக்கலாம், STUன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, UT, யூங்கிறது யூஏ தான் இந்த இடத்துல, டீங்கிறது டிஏ தான். ஓகேங்களா, அந்த டைமும் நமக்கு தெரியாது, அதோட ஸ்பீடும் நமக்கு தெரியாது, 1ன்னு வச்சுக்கலாம் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் எழுதுறேன், ஃபார் பஸ்ஸுக்கு. ஃபார் பஸ் ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி யூனிஃபார்மா ஆக்சலரேட் ஆகுது. அப்ப யூனிஃபார்மா ஆக்சலரேட் ஆகுது அப்படிங்கும் போது பஸ்ஸோட அந்த ஒரு ஈக்குவேஷன் என்னது, s = சேம் ஈக்குவேஷன் ரெண்டு இடத்துல எழுதுங்க. ஓகேங்களா, s = ut plus half
AT ஸ்கொயர்ல u வந்து 0 ஆயிடும் ஆமாங்களா s ஃபார் பஸ். அப்ப 0 plus 1/2 a ஓட வேல்யூ 1 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 1 into t ஸ்கொயர் t ஸ்கொயர்னே தான் வரும் ஓகேங்களா. அப்ப SB எவ்வளவு வருது 1/2 t ஸ்கொயர்னு வருது ஓகேங்களா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அந்த பஸ்ஸை இவன் போய் பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. இந்த பையன் இங்க ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கணும். பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும், அதாவது இவன் கடந்த அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், பையன் கடந்த டிஸ்டன்ஸ் இதுதான் இல்லைங்களா. பையன் கடந்த டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பை ஸ்டூடெண்ட் கவர்டு பை ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த பஸ் இங்க இருந்து ஜஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. பஸ் எவ்வளவு தூரம் தான் நடந்துச்சு, பையனும் இவ்வளவு தூரம் நடந்திருக்கோம்னா கண்டிப்பா இல்லை, இந்த ஒரு 50 மீட்டரையும் சேர்ந்துதான் நடந்திருப்பான். அப்ப பஸ் கடந்த டிஸ்டன்ஸ் வந்து 1/2 t ஸ்கொயர் ஓகேங்களா. இது பஸ் கடந்த டிஸ்டன்ஸ், இது பையன் கடந்த டிஸ்டன்ஸ். ஆனா பையன் கடந்த எதுக்கு ஈக்குவல், பஸ் கடந்த இந்த 1/2 t ஸ்கொயர் பிளஸ் இந்த ஒரு 50 மீட்டர், இது ரெண்டுத்தையும் சேர்ந்து கடந்திருந்தாதான் பையன் இங்க வந்திருக்க முடியும். அப்ப ஜஸ்ட் அந்த ஒரு 50, இந்த ஒரு ஈக்குவேஷனை எழுத தெரியணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் அடிக்கடி கேட்கறாங்க ஓகேங்களா. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், இந்த மாதிரி மாடல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதனால தெரிஞ்சுங்க, இந்த ஒரு ஸ்டூடெண்ட் கவர் பண்ற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் என்னது, பஸ் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் பிளஸ் அந்த ஒரு 50. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், ut ஈக்குவல் டு 50 பிளஸ் 1/2 t ஸ்கொயர். நமக்கு u மட்டும் தான் வேணும், இனிஷியல் வெலாசிட்டி தான் கேட்கறாங்க. u ஈக்குவல் டு 50/t பிளஸ் 1/2 t இன்ட்டு மேல t ஸ்கொயர். அப்ப என்ன வரும், u ஈக்குவல் டு 50/t பிளஸ் t ஸ்கொயரும் ஒரு t கேன்சல் ஆயிடுச்சுன்னா t/2ன்னு வரும் ஓகேங்களா. இதுதான் அவங்க கடக்க வேண்டிய அந்த ஒரு இனிஷியல், இந்த ஒரு வெலாசிட்டியில வந்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம், கடந்திருக்கலாம், ஐ மீன் அந்த ஒரு பஸ்ஸை பிடிச்சிருக்கலாம் ஓகேங்களா. பட் ஆப்ஷன்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூலயே கொடுத்துருக்காங்க ஃபுல் வேல்யூ. அப்ப என்ன சார் பண்றது, யூவோட வேல்யூ இதுதான் ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல டீயோட வேல்யூ தெரிஞ்சு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். ஆமா நீங்க டைம் கண்டுபிடிக்கணும், அதாவது அந்த பையன் எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அந்த ஒரு பஸ்ல ஏறி இருப்பான். நல்லா கவனிங்க, அவனோட வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், அப்ப இது அந்த வெலாசிட்டி தான் ஓகேங்களா. அந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு, அந்த ஒரு வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்ஸலரேஷன் 0. அப்ப இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா அதை ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாங்களா. இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0, அதாவது du/dt டைமை பொறுத்து அதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது என்னது, ஆக்ஸலரேஷன். இந்த இடத்துல என்னது 0. அப்ப இதை ஒரு டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், t மேல வந்து என்னது மைனஸ் t ஆகும் ஆமாங்களா. அப்ப மைனஸ் t நம்ம, அதாவது t பவர் -1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா t பவர் -2 ஆகுங்களா. மைனஸ் ஆஃப் t பவர் -2, அதாவது மைனஸ் 50 t பவர் -2 ஆகும். கீழே வரும்போது t பவர் +2 t ஸ்கொயர் பிளஸ் t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 தான் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா அது மேலே தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. t பவர் 1 -1 வந்து சம்திங் ஆயிடும் ஓகேங்களா. t பவர் 0 which means என்ன ஆகும், அது anything பவர் 0 1 ஓகேங்களா. அப்ப 1/2 வரும் ஓகேங்களா, ஈக்குவல் டு 0. அப்ப 1/2 ஈக்குவல் டு 50/t ஸ்கொயர் எழுதலாங்களா. ஜஸ்ட் இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அப்ப t ஸ்கொயர் மட்டும் வேணும், இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். t ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × 50 100 ஓகேங்களா. அப்ப t ஸ்கொயர் 100னா t ஓட வேல்யூ என்னன்னு வரும், 10ன்னு வரும். ஜஸ்ட் ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ஸ்கொயர் ரூட் 100க்கு ரூட் எடுத்தா 10. இப்ப அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த u ஓட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா u ஈக்குவல் டு 50/10 பிளஸ் 10/2 ஓகேங்களா. அப்ப 50/10 அப்படிங்கும்போது 5 வரும், பிளஸ் 10/2 ஒரு 5 தான் வரும். அப்ப ஈக்குவல் டு என்ன வரும், u 10 மீட்டர்/செகண்ட். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் அந்த ஒரு பஸ் என்னது, சாரி ஸ்டூடெண்ட் என்னது 10 மீட்டர்/செகண்ட், 10 மீட்டர்/செகண்ட் ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன், கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பையன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ஒடியாரம், எப்ப ஒடியாரம் அப்படின்னா அந்த ஒரு பஸ் ஸ்டார்ட் ஆகிறத பார்த்துட்டு, பஸ் எவ்வளவு ஆக்சலரேஷன்ல போகுது 1 மீட்டர்/செகண்ட், அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுது. அதோட இனிஷியல் வெலாசிட்டி 0, பையனோட இனிஷியல் வெலாசிட்டி u. அந்த வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் போது ஆக்சலரேஷன் 0 ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருக்கு ஈக்குவேஷன்ஸ் எழுதுறோம், ஃபார் ஸ்டூடெண்ட் ஃபார் பஸ். s = ut + half a t square தான், அங்கேயுமே s = ut + half a t square தான். இங்க ut இருக்கு, ஆக்சலரேஷன் 0, அங்க u0 ஆக்சலரேஷன் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் கவர் பண்ணது ஈக்குவேட் பண்ண போறோம், டிஸ்டன்ஸை ஈக்குவேட் பண்ண போறோம் ஓகேங்களா. பஸ்ஸுக்கு பையன் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் இது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும் ஓகேங்களா. அந்த பையன் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், பஸ் இங்க இருந்து இங்க போன டிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த ஒரு டிஸ்டன்ஸ், பஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் பிளஸ் நடுவில் இருந்தா 50 மீட்டர், அதுக்கு தான் இது ஈக்குவலா இருக்கும். ஸ்டூடெண்ட் கவர் பண்ண அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும். அப்புறம் அதோட வேல்யூ ஸ்டூடெண்டோட கவர் பண்ண டிஸ்டன்ஸ் ut, இந்த ஒரு 50 பிளஸ் இதை வச்சுட்டு நம்ம u மட்டும் தான் வேணும்னா மீதி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது.
ஒருவேளை ஒரு டைம் பத்தி கொடுத்துருந்தாங்க 5 செகண்ட்ல கவர் பண்ணிட்டான் 10 செகண்ட்ல போய் புடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க அதை சப்ஸ்டிட் பண்ணா அந்த இடத்துல உனக்கு இனிஷியல் வெலாசிட்டி கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அந்த இடத்துல உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி கிடைச்சிருக்கும் பட் டைம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்கிறதுனால வெலாசிட்டியோட அடுத்த டைம் அது ஆக்சலரேஷன் அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் கிடைக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் 0 அப்ப ஆக்சலரேஷன் 0 அப்படிங்கும்போது அந்த கண்டிஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் டைமோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் டைமோட வேல்யூ கொண்டு வந்து மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு அந்த ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கிடைக்குது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க a car moving with a speed of 50 km/h can be stopped by the brakes after at least 6 meter if the same car is moving at a speed of 100 km the minimum stopping potential ஓகேங்களா stopping distance இந்த ஒரு கண்டிஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது இந்த மாதிரி கண்டிஷன் வந்து ரிட்டார்டேஷனை பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் நான் கொடுத்தேன் ஓகேங்களா அதாவது ஒரு கார் வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில போயிட்டு இருக்கு அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நிக்குது அப்படின்னா அதோட இன்னொரு ஸ்பீட்ல போகும்போது ஓகேங்களா n இன்ட்டு அந்த ஒரு யூல போகும்போது அதோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் s directly proportional to u square ஒரு கண்டிஷன் கொடுத்தேன் s directly proportional to u square நீங்க ஃபார்முலால இருந்துமே எடுத்து போடலாம் தப்பு இல்ல ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கண்டிஷன் தெரியும் அப்படிங்கறனால இந்த क्वेश्चनக்கு இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் s directly proportional to u square இத வேற எப்படி ஆகும் s1 by s2 equal to u1 square by u2 square ஓகேங்களா நெக்ஸ்ட் s1 எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நின்னுருக்கு 6 மீட்டர் 6 s2 தான் கேக்குறாங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு s2 அப்படியே வச்சுக்கலாம் u1 என்னது 50 ஓகேங்களா 50 ஸ்கொயர் u2 என்னது 100 ஸ்கொயர் ஓகேங்களா 100 ஸ்கொயர் என்ன கேக்குறாங்க s2 மட்டும் தான் கேக்குறாங்க s2 நான் இங்க கொண்டு போயிட்டேன் அப்படினா என்ன வரும் 100 ஸ்கொயர் அப்படினா எவ்வளவு வரும் 10000 வருங்களா 2 0 னா 4 0 இன்டு ஒரு 6 டிவைடட் பை 5 னா 25 ஒரு 0 னா 2 0 0 0 கேன்சல் பண்ணிடுங்க ஓகேங்களா எவ்வளவு வருது 600 பை 25 னு வருது 600 பை 25 100 ல எத்தனை 25 இருக்கு 4 அப்ப 6 4 24 ஜஸ்ட் அவ்வளவுதான் கேன்சல் பண்றோம் அப்படினா 24 னு வரும் ஓகேங்க 24 அந்த ஒரு ஸ்கொயர் டேர்முக்கு ஈக்குவலா இருக்கும் ஆமாங்களா ஒண்ணும் இல்ல அந்த ஒரு ஸ்கொயர் டேர்ம்ஸ் அதாவது 4 மடங்கு இங்க இன்கிரீஸ் ஆயிருக்கும் அதோட அப்படி பார்த்தோம்னா 6 மீட்டர்னா n into u ஓகேங்களா n into u இங்க 2 அப்ப n ஸ்கொயர்னா வந்து ஸ்கொயர் டேர்ம்ல என்னது ரெண்டு டைம் ஆகும் ஸ்கொயர் into 2 4 டைம் ஆயிடும் ஓகேங்களா which means 6 னா 24 இதே 8 இருந்தா ஒருவேளை இங்க 8 ன்னு இருக்கு சிம்பிளா சொல்றேன் இங்க 8 ன்னு இருக்கு ஓகேங்களா இங்க 50 இங்க 100 அப்படியே இருந்துச்சுன்னா அங்க 8 into 4 எவ்வளவு வரும் 32 அதுதான் அதுக்கான ஆன்சரா இருந்திருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் சிம்பிள் கால்குலேஷன் தான் பார்த்துக்குங்க ஓகேங்களா அந்த ஒரு சம் சிம்பிளாவே முடிஞ்சிருக்கும் அந்த ஒரு கண்டிஷனுக்கு அந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் s directly proportional to u square எந்த மாதிரி கண்டிஷன் ஒரு பர்టిక్యులர் ஸ்பீட்ல போகுது பிரேக் அமுக்குறாங்க சம்திங் டிஸ்டன்ஸ்ல அது நின்றுச்சு ஓகேங்களா ரிட்டார்டேஷன் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு டைமும் வேற ஒரு மேக்னிட்யூட் ஓகேங்களா அதை விட எத்தனை மடங்கு இருக்கு டபுளா இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ வந்து அதை விட இது 4 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கறத ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन The velocity of a bullet is reduced from 200 meter per second to 100 meter per second while traveling through a wooden block of thickness 10 cm. Okay. A bullet reduced from bullet oda velocity வந்து reduce ஆகுது. அப்ப initial velocity என்னது? அதாவது initial velocity னா u equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 200 meter per second. முதல்ல அதுல இருந்து எவ்வளவு குறையுது? Final velocity 100 meter per second குறையுது. எதனால? ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர் இத மீட்டர்ல கன்வர்ட் பண்ணீங்க எல்லாமே மீட்டர்ல இருக்கு இதுதான் சென்டிமீட்டர்ல இருக்கு அப்ப 0.1 மீட்டர் ஓகேங்களா டிஸ்பிளேஸ்மென்ட் ரிட்டார்டேஷன்னால ஓகேங்களா அஸ்யூமிங் அந்த ஒரு ரிட்டார்டேஷன் வந்து நெகட்டிவ்னா அந்த ரிட்டார்டேஷன் என்னன்னு கேக்குறாங்க என்னென்ன இருக்கு UVS இது மூணுத்தையும் ரிலேட் பண்ற ஃபார்முலா அது டைமை பத்தி பேசல ஓகேங்களா அப்ப v square equal to u square minus 2as இதுதான் ரிட்டார்டேஷனுக்கான ஃபார்முலா இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கான சரி இந்த ஒரு கண்டிஷனுக்கான ஃபார்முலா ஏனா ரிட்டார்டேஷன்ங்கறனால மைனஸ் யூஸ் பண்ணிருக்கோம் ஒண்ணும் இல்ல நீங்க மைனஸ் யூஸ் பண்ணனால ஆன்சர் மைனஸ்ல வரும் அதனால நீங்க ரிட்டார்டேஷனே கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ரெண்டுமே ஒண்ணுதான் அதனால நீங்க மைனஸ் இங்க யூஸ் பண்ணீங்க ஒரு ஆர்டரா இருக்கும் ஆக்சலரேஷன் பிளஸ் ரிட்டார்டேஷன் மைனஸ் ஓகேங்களா d ஓட வேல்யூ நமக்கு என்ன தேவைங்க a தான் தேவை அந்த ஒரு ரிட்டார்டேஷன் நெகட்டிவ்னா அந்த ரிட்டார்டேஷனோட வேல்யூ என்ன அப்படிங்கறது அந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன அப்படிங்கறத தான் கேக்குறாங்க அப்ப 2as v 2as இந்த பக்கம் போயிடுச்சுனா u square minus v square v square இந்த பக்கம் கொண்டு வந்துறேன் அப்ப s சாரி a தான் வேணும் u square minus v square divided by 2s னு வரும் அப்ப u square ஓட வேல்யூ u வருது 200 2 into 2 4 2 0 க்கு 4 0 minus
b ஸ்கொயர் b வந்து 100 அப்ப ரெண்டு ஜீரோக்கு இங்கேயும் 4 ஜீரோ டிவைட் பை 2 இன்ட்டு s ஓட வேல்யூ 0.1 ஓகேங்களா அப்ப 30,000ங்களா 30,000 டிவைட் பை 0.2 ஓகேங்களா 30,000 பை 2னா எவ்வளவு எழுதுவோம் 15,000 எழுதுவோம் 30,000 பை 2னா 15,000 0.2னா 1.5 லட்சம் ஓகேங்களா இங்க ஒரு ஜீரோ குறைஞ்சிச்சு அங்க ஒரு ஜீரோ இன்க்ரீஸ் பண்ணீங்க 1.5 லட்சம் அப்ப 1,000 10,000 லட்சம் ஓகேங்களா 1.5 லட்சம் இதுதான் வந்து இது டிவைட் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் இல்ல மேல இங்க என்ன பண்ணுவீங்க 10 ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லீங்களா அப்ப இங்க ஒரு ஜீரோ போட்டு இங்க 2 போட்டுருப்பீங்க அப்பயுமே என்ன வரும் 1.5 லட்சம் தான் கிடைக்கும் உங்களுக்கு அங்க வந்து 3 லட்சமா மாறி இருக்கும் அப்ப 1.5 லட்சம் போது ஆப்ஷன்ஸ்ல வந்து இன்ட்டு 10 பவர் வேல்யூஸ்ல கொடுத்துருக்காங்க அப்ப 15 இன்ட்டு 10 பவர் 4 எழுதுறாங்க 4 ஜீரோங்கிறதுனால 10 பவர் 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் யூ கேன் ஆன்சர் 10 பவர் 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அதாவது ஒரு பர்டிகுலர் பொருள் மேல ஐ மீன் உடன் பிளாக்ங்கிறாங்களா உடன் பிளாக் தானே ஓகே பிளாக் ஒரு புல்லட் வந்து ஒரு உடன் பிளாக் மேல ஒரு மரக்கட்டையில வந்து சுடும் போது ஸ்பீடு குறையுது நார்மலா வந்த ஸ்பீடு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாலும் ஸ்பீடு குறைஞ்சிச்சு அப்ப அதோட ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா என்ன அந்த குறைஞ்ச வீதம் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அது என்ன அந்த ஒரு குறைஞ்ச வீதம் தான் என்னது ரிட்டார்டேஷன் அது வந்து 15 into 10 power minus 4 ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन a body A starts from rest with an acceleration a1 after 2 seconds another body B starts from rest with an acceleration a2 okay if they travel equal distances in 5th secondல ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருந்துச்சுன்னா ஏங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம்ல ஆரம்பிக்குது அது ஆரம்பிச்சு பிங்கிறது ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்குது ஓகேங்களா ரெண்டுமே 5வது செகண்ட்ல ஒரே டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணிருந்துச்சு அப்படின்னா a1 a2 அந்த ஒரு ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா a1 க்கு a2 க்கு ரேஷியோ கேக்குறாங்க நான் இந்த இடத்துல இருந்தே போட ஆரம்பிச்சறேன் முதல்ல ஃபார் பாடி a ஓகேங்களா ஏங்கற பாடி போடுறோம் ஓகேங்களா அது எப்ப ஆரம்பிக்குது 5வது செகண்ட்ல கேக்குறாங்க அப்ப sn ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்களா 5வது செகண்ட பத்தி பேசுறாங்க sn ஃபார்முலா வந்து u plus a by 2 2n minus 1 ஆமாங்களா இப்ப uங்கிறது பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் u ஓட வேல்யூ 0 ஆயிடும் அப்ப s 5 equal to a by 2 5 minus 1 5 into 2 10 வரும் 10 minus 1 9 வரும் அப்ப 9a1 by 2 இங்க ஏங்கிறது a1 ஆ இருக்கும் இல்லீங்களா ஏன்னா அதுக்கு a1 கொடுத்துட்டாங்க ரெண்டாவது அதுக்குமே என்னது அதுவுமே 5வது செகண்ட் தான் பட் அது எவ்வளவு நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு 2 செகண்டுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்ப மீனிங் என்னது இது 5 இருந்துச்சுன்னா அது என்ன இருந்திருக்கும் 3 இருந்திருக்கும் ஓகேங்களா அது 0ல இது 2ல ஓகேங்களா இது 0 to 5 னா அது 2 to 5 தான் ஓகேங்களா அப்ப மீனிங் என்னது மீதி 3 தான் இருக்கும் அப்ப s3 ன்னு அதுக்கு யூஸ் பண்ணனும் s3 ங்கிறது அதுவுமே ஸ்டார்டிங்ல எப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு another body B starts from rest தான் அப்ப அதுவுமே 0 தான் u ஓட வேல்யூ a2 by 2 into 3 into 1 sorry 3 into 2 ங்களா 3 into 2 6 minus 1 5 வரும் அப்ப a2 5 by 2 ஓகேங்களா இது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க மீனிங் என்ன அப்படின்னா s5 உம் s3 உம் ஈக்குவல் ஆமா அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றோம் அப்படின்னா 9a1 by 2 equal to 5a2 by 2 நமக்கு என்ன வேணும் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஏன்னா டிவைட் பை தான் இருக்கு அப்ப 2 கேன்சல் பண்ணிடலாம் நோ ப்ராப்ளம் ஏன்னா இந்த 2 இங்க வந்துச்சு இது ரெண்டும் கேன்சல் தான் ஆக போகுது நெக்ஸ்ட் a1 by a2 தான் கேக்குறாங்க a1 by a2 இப்ப a1 by a2 வேணும்னா 5 by 9 இந்த a1 இந்த 9 இங்க போய்டும் இந்த a2 இங்க கீழ வந்துரும் a1 is to a2 தான் கேட்டிருக்காங்க சம்திங் क्वेश्चन அங்க இருக்குங்களா a1 is to a2 தான் கேக்குறாங்க அப்ப a1 by a2 தான் a1 is to a2 5 by 9 அப்ப 5 is to 9 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு டைம் நான் சொல்லிடுறேன் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறத ஒரு பொருள் வந்து இயங்குற பொருள் a1ங்கற ஆக்சலரேஷன்ல ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி 2 செகண்டுக்கு அப்புறம் bங்கற பொருள் ரெஸ்ட்ல இருந்து a2ங்கற ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுது ரெண்டுக்குமே ஆக்சலரேஷன் வேற ஆனா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல தான் மூவ் ஆகுது இது அதோட கான்ஸ்டன்ட்லயே இது இதோட கான்ஸ்டன்ட்லயே மூவ் ஆகுது ஓகேங்களா அப்படி மூவ் ஆகும்போது 5வது செகண்ட்ல ரெண்டுமே மீட் பண்ணிக்குது ஓகேங்களா 5வது செகண்ட்ல ரெண்டு கவர் மீட் பண்ணிக்கல ரெண்டு கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேம் ரெண்டும் ஒண்ணு தான் ஓகேங்களா ரெண்டுமே கவர் பண்ண டிஸ்டன்ஸ் சேம் அப்படினா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ரேஷியோ என்ன a1 by a2 ஆக்சலரேஷன் ஆஃப் 1 by ஆக்சலரேஷன் ஆஃப் 2 கேக்குறாங்க அப்ப முதல்ல என்ன பண்ணிட்டேன் இனிஷியல் வெலாசிட்டி 0 snth டேர்ம் எதனால sn யூஸ் பண்றோம் 5வது அப்படிங்கிறது கேக்குறதுனால ஓகேங்களா snth 5th ஓகேங்களா அப்ப u 0 ஆயிடும் இங்க 5 யூஸ் பண்ணும்போது 9 ஆ மாறிடும் இதே நெக்ஸ்ட் மீதி 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆச்சு 6 மைனஸ் ஓகேங்களா
2 into 3 ஆயிருக்கும் ஓகேங்களா 3 seconds நம்ம கன்சிடர் பண்ணுவோம் 2 into 3 6 ஆயிருக்கும் 6 minus 1 5 அப்ப S3 equal to 8 to 5 by 2 இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிச்சா ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இது டிஸ்டன்ஸ் தானே இதுவும் டிஸ்டன்ஸ் தான் இதுவும் டிஸ்டன்ஸ் தான் அப்ப ரெண்டு டிஸ்டன்ஸ் சேம்ங்கும்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு 2 2 கேன்சல் ஆயிடுச்சு a1 by a2 வேணும்னா just 5 by 9 நமக்கு கிடைச்சிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம் ஓகேங்களா என்ன அப்படினா a particle travels 10 meter in first 5 seconds and 10 meter in next 3 seconds assuming constant acceleration what is the distance traveled in next 2 seconds நல்ல क्वेश्चन தான் क्वेश्चन வந்து ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து ரெஸ்ட்ல இருந்து நினைக்கிறேன் ஓகேங்களா பார்ட்டிகல் ஸ்டார்ட் ரெஸ்ட்னு சொல்லல ஓகேங்களா அப்ப ரெஸ்ட்ங்கும்போது ரெஸ்ட் இல்ல அப்படிங்கும்போது u வரும் ஓகேங்களா ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அவங்க பாக்கும்போது கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு 5 செகண்ட் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ல 10 மீட்டரும் அடுத்த 3 செகண்ட்ல 8 மீட்டர் ஐ மீன் அடுத்த 3 செகண்ட்ல மறுபடியும் இன்னொரு 10 மீட்டரையும் வந்து கவர் பண்ணிருக்கு அப்படிங்கும்போது லாஸ்ட் இன்னும் ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் அது எவ்வளவு கவர் பண்ணிருக்கும் அந்த ஒரு 2 செகண்ட்ல மட்டும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஓகேங்களா நம்ம ஈஸியா எழுதலாம் ஃபர்ஸ்ட் 5 செகண்டுக்கு எழுதலாம் ஓகேங்களா டைம் இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் டைமை பத்தி பேசியிருக்காங்க டைம் இருக்கு நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஓகே ரெண்டுத்தையும் பத்தி பேசியிருக்காங்க வேற என்ன கேக்குறாங்க அதோட டிஸ்டன்ஸ் தான் கேக்குறாங்க ஓகேங்களா இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கல ஓகேங்களா சோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு s ஈக்குவல் டு ut plus 1 by 2 at ஸ்கொயர் டைமும் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன் இது மட்டும் தான் ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன்ல ஒன்லி ஈக்குவேஷன் ஓகேங்களா அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு நான் s1 ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ut அப்படியே தான் வரும் ut க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவோம் சாரி s1 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல எவ்வளவு கவர் பண்ணிருக்கு 10 equal to u ஓட வேல்யூ தெரியாது t ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் அப்ப 5u யூஸ் பண்ணலாம் plus 1 by 2 a into 8 is half 8 square தான a into t ஓட வேல்யூ 5 ஸ்கொயர் னா 25 னு வரும் ஓகேங்களா இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 10 equal to 10u plus 25a இந்த 2 இங்க கொண்டு வந்துட்டேன் அப்படினா whole divided by 2 னு வரும் அந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா என்ன ஆயிடும் 20a வா ஆயிடும் ஓகேங்களா ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இத எழுதிக்கிட்டு இந்த 2 டிவைட்ல இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் கொண்டு வந்தறோம் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது இது என்ன சால்வ் பண்ணனும் அப்படினா 5 ஆல எல்லாத்தையுமே டிவைட் பண்ணலாமா எல்லாமே 5 ஆல டிவைட் ஆகும் அப்ப 4 = 2u னு வருங்களா 2u plus 5a இத ஈக்குவேஷன் 1 ஆ வச்சுக்கிறேன் இரண்டாவது கண்டிஷன் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு இரண்டாவது கண்டிஷன் அது நெக்ஸ்ட் 3 செகண்ட் பத்தி பேசிருக்காங்க ஓகேங்களா நல்லா கவனிங்க அதுக்கு நீங்க அவசரப்பட்டு எழுதுறது என்ன அப்படினா 3 செகண்ட்ஸ்னா 3 செகண்ட்ஸ்க்கு அப்படியே எழுதிருப்பீங்க ஓகேங்களா ஆனா நல்லா கவனிங்க இதோட இனிஷியல் வெலாசிட்டி அதோட இனிஷியல் வெலாசிட்டி சேமா இருக்காது ஏனா பொருள் ஆக்ஸலரேட் ஆயிட்டு இருக்கு பொருள் வேல்யூ வெலாசிட்டி ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கு இங்க u எழுதுறீங்கன்னா அங்கேயுமே ஃபார்முலா u ன்னு தான் எழுதுங்க கடைசி வரைக்கும் அது அப்படியே தான் வரும் ஓகேங்களா அங்க அந்த மாதிரி பண்ண கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்க்கு அப்படியே 3 செகண்ட்ஸ் எடுத்துட்டு எழுதிக்க கூடாது ஏன் அப்படினா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ங்கும்போது அஞ்சாவது செகண்ட் அந்த ஒரு ஃபைனல் வெலாசிட்டி இருக்கீங்களா v ஓகேங்களா அஞ்சாவது செகண்ட்ல அதோட ஃபைனல் வெலாசிட்டி v தான் ஆறாவது செகண்ட்ல தான் அது ஆரம்பிக்க போகுது இந்த நெக்ஸ்ட் மோஷன் நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது அப்ப அந்த அஞ்சாவது செகண்ட்ல இருக்க அந்த ஒரு ஃபைனல் வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் அந்த இரண்டாவது மோஷனுக்கு நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் அது நமக்கு தெரியாது அதனால இந்த क्वेश्चनல நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி क्वेश्चंस ஓகேங்களா இந்த மாதிரி क्वेश्चंस அடிக்கடி கேக்குறாங்க இதே क्वेश्चन இல்ல ஜஸ்ட் இந்த மாதிரி மாடல் ரெண்டு இத கம்பேர் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 2 இந்த மாதிரி क्वेश्चंसல கொடுக்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் 5ங்களா நெக்ஸ்ட் 3 னு கொடுத்தாலுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் 3 க்கு அப்படியே அப்ளை பண்ண முடியாது ஏன் அப்படினா வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி அந்த கண்டிஷனுக்கு வேற இந்த கண்டிஷனுக்கு வேற u ஆனா அப்படியே அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா அதனால இத என்னன்னு கன்சிடர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 8 செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 8 செகண்ட்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் 8 செகண்ட்க்கு நம்ம அப்ளை பண்ணோம் ஃபர்ஸ்ட் 8 செகண்ட்க்கு அப்ளை பண்ணும்போது s க்கு பதிலா எவ்வளவு வரும் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல 10 நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்ல 10 ஓகேங்களா மொத்த டைம் 8 அப்ப கவர் பண்ணது இது ஒரு 10 அது ஒரு 10 எவ்வளவு வரும் 20 ஓகேங்களா 20 = u into t ஓட வேல்யூ என்னது 8 8u னு எழுதிக்கலாங்களா 8u plus 1 by 2 a into t ஓட வேல்யூ 8 ஸ்கொயர்னா 64 இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படினா இந்த ரெண்டுமே வந்து 40 இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 16u plus 64 a னு வரும் ஓகேங்களா இப்போ இத நம்ம எதாவது டிவைட் பண்ணலாம் அப்படினா 8 ஆம் எவ்வளவு டிவைட் பண்ணலாங்களா i8 40 = 2u plus 8a னு வருங்களா ஓகேங்களா இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேங்களா நமக்கு ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் தான் கிடைச்சிருக்கு ரெண்டு கண்டிஷனா அப்ளை பண்ணப்ப அவங்க கடைசியா என்ன கேக்குறாங்கன்னு கவனிங்க லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல
லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல கவர் பண்ண அந்த ஒரு டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் 2 செகண்ட்ஸ், லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னு சொல்ல நெக்ஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல, அப்போ 9ஆவதும் 10ஆவதும் அந்த ஒரு டைம்ல. ஓகேங்களா, முதல்ல இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பக்கம் போடுறேன். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 2u plus 5a equal to 4, 2u plus 8a equal to 5. ஓகேங்களா, ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா ஜஸ்ட் மைனஸ் 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 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 2u 2u கேன்சல் ஆயிடும். மைனஸ் 3aங்களா, மைனஸ் 3a வரும். மைனஸ் 3a equal to மைனஸ் 1. ஓகேங்களா, அப்ப a ஓட வேல்யூ என்னது? 1/3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சாச்சு. இங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகும்னு சொல்றீங்களா? அஸ்யூமிங் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், அந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சாச்சு. இதை வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஈக்குவேஷன்ல ஏவை கண்டுபிடிச்சா மீ இன்னொன்னு இருக்கு, யூ இருக்கு, அதையுமே கண்டுபிடிச்சிடலாம். இனிஷியல் வெலாசிட்டி, இந்த ஒரு மோஷன் ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 5 செகண்ட், நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் சொன்னாங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல இருந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் யூங்கிற வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்ப யூவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோட வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ங்களா, அதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃப்ரம் 1, ஓகேங்களா, 2 into u plus 5 into a க்கு பதிலா 1/3 தானே, equal to 4. ஓகேங்களா, அப்ப 2u equal to 4 minus 5/3 which is 12 minus 5/3. ஓகேங்களா, 2u u வேணும்னா 12 minus 5னா 7 வரும். 3 into 2 கீழே வந்துச்சுன்னா 6. அப்ப 7/6 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப இனிஷியல் வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, என்ன கண்டுபிடிச்சாச்சு? இனிஷியல் வெலாசிட்டியுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் கேட்கறாங்க. ஆக்சலரேஷன் தெரிஞ்சிருச்சு, ஃபைனல் வெலாசிட்டி சாரி இனிஷியல் வெலாசிட்டி தெரிஞ்சிச்சு. இப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ், லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்க்கான ஃபார்முலா எப்படி எழுதலாம்? இப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்க்கான கண்டிஷன் எழுதலாம். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ், இப்ப இனிஷியல் வெலாசிட்டி யூவா தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ங்கும் போதும் அந்த 9வது 10வதுமே நம்ம 0ல இருந்து ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் இனிஷியல்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். ஏன்னா 8வது செகண்ட் முடியும் போது அதோட வெலாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு ஃபைனல் வெலாசிட்டி 8வது செகண்ட் முடியும் போது அந்த ஃபைனல் வெலாசிட்டி தெரிஞ்சாதான் அதுதான் 9வது செகண்டுக்கான இனிஷியல் வெலாசிட்டி ஆக்ட் ஆகும். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்ப அதுவுமே நமக்கு தெரியாதுங்கிறதுனால இதுக்கான ஈக்குவேஷனும் ஃபார் நெக்ஸ்ட் 2 செகண்டுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 10 செகண்டுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால இருக்க டேட்டாஸ் வச்சு. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 8 செகண்ட் மைனஸ் பண்ணிட்டோம்னா லாஸ்ட் 2 கிடைச்சிரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ங்கும் போது s வந்து எவ்வளவு இருக்கும் தெரியாது, s தான் கண்டுபிடிக்க போறோம். s தெரியாது, s 10ன்னு வச்சுக்கலாங்களா, அதுதான் தெரியாது. ஈக்குவல் டு என்ன வரும்? 1/2 ut u into u ஓட வேல்யூ என்ன தெரியும்? ut plus half at square தான். u ஓட வேல்யூ 7/6 into t ஓட வேல்யூ 10 plus 1/2 a ஓட வேல்யூ 1/3. ஓகேங்களா, t ஸ்கொயர்னா 10 ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் வந்து வேல்யூ. அப்ப என்ன வரும்? கேன்சல் பண்றோம் அப்படின்னா 70/6 பிளஸ் இங்க 100 வருங்களா, 100/2னா 50, 50/3 70/6 பிளஸ் 50/3. இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஜஸ்ட் 70 பிளஸ் 100 எழுதலாங்களா, பை 6 எல்சிஎம் எடுத்தோம்னா 70 பிளஸ் 100/6 அப்ப 170/6 வரும். அதை வந்து நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா 28 பாயிண்ட்ல ஆன்சர் வரும். 28.33ல வரும். 28.33 நமக்கு இதுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா, இது எப்பனா ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 8 செகண்டுக்கு என்ன வரும்? S8 நீங்க எழுதுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் S8 என்ன வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 செகண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் 3 னு சொல்லிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் 8க்கு எவ்வளவு வருது? 10 10 20. அப்ப நமக்கு S 9 10 வேணும்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்களா, அதாவது S10 மைனஸ் S8 தான் நமக்கு தேவை. அப்பதான் லாஸ்ட் அந்த ஒரு 2க்கு கிடைக்கும். அப்ப 28.33 மைனஸ் 20 நமக்கு என்ன கிடைக்கும்? 8.33 கிடைக்கும். ஓகேங்களா, ஆன்சர் என்ன வரும்? 8.33 which is 8.3. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு டைம் கண்டிஷனை வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் அதுக்கு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் கொடுக்கும்போது அதுக்கான இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ல இருந்த அந்த ஒரு இனிஷியல் வெலாசிட்டி யூஸ் பண்ணுவோம். யூமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 தான் எழுதணும். ஓகேங்களா, அதை வச்சு ஒரு ரெண்டு வேல்யூஸ் ஆக்சலரேஷன் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் அப்பயுமே நமக்கு அந்த ஒரு 1வது செகண்ட்ல இருக்க இனிஷியல் வெலாசிட்டி பத்தி தெரியாது. அப்பயுமே நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 10 எடுத்து சால்வ் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் 10லயும் கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் 8யும் ஃபர்ஸ்ட் 10யும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த லாஸ்ட் 2ங்கிற அந்த ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு
பார்த்து பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த ஒரு பேஜ் வந்து எழுதிக்கங்க, காப்பி பண்ணீங்க. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இதுல இருக்கு, பாத்துறோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, a small block slides down on a smooth inclined plane starting from a rest at a time t equal to 0 at Sn be the distance traveled by the block in the interval n-1 to n. ஓகேங்களா? ரேஷியோ கேக்குறாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இது எந்த யூனிட்டை பேஸ் பண்ணி போடணும் அப்படின்னா வந்து லா ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி. பட் கிராவிட்டி வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நாங்கள் காம்பனன்ட்லாம் பிரிக்கணும், பிரிச்சு இது போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல Sn கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால சிம்பிளாவே போட்டுடலாம். ஜஸ்ட் Sn டிவைட் பை Sn plus 1 தான் கேட்கறாங்க. ஆமாங்களா? Sn கான ஃபார்முலா என்னது? a/2. a small block slides down smooth inclined plane from rest. அப்ப u வந்து வராது. ஓகேங்களா? a/2 அப்படியே வச்சுக்கலாம். g/2 னு ஆக்சுவலா வரணும், நான் a/2 னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா கேன்சல் தான் ஆக போகுது. இன்டு 2n minus 1 Sn கான ஃபார்முலா Sn plus 1 னா a/2 இன்டு 2 இன்டு n க்கு பதிலா என்ன பண்ணனும்? n plus 1 போடணும். ஓகேங்களா? அப்ப n plus 1 minus 1. ஓகேங்களா? n plus 1 minus 1. a/2 cancel ஆயிடும். 2n minus 1 divided by 2n plus 2 minus 1 வரும். அப்ப 2n minus 1 divided by 2n plus 1 minus 1 plus 2. அப்ப plus 1 ஆகும். அப்ப 2n minus 1 2n plus 1 அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ஒரு யூனிட்டுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை, இந்த ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி பண்ணிடலாம். ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ரெண்டும் ஸ்லைட் ஆகி வரும்போது n ஆனாலும் சரி n plus 1 சரி அந்த ஒரு மோஷன் வந்து கான்ஸ்டன்ட். இங்க கிராவிட்டி பேஸ் பண்ணி வரணும். ஏக்கு பதிலா ஆக்சுவலா நீங்க g கூட யூஸ் பண்ணிக்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஜிங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி போகும்போது n இங்க n plus 1, n கான கண்டிஷன் இதே தான். n plus 1 கான கண்டிஷன் n க்கு பதிலா n plus 1 போட்டுவிட்டேன். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின் 2021. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம மோஷன் அண்டர் கிராவிட்டி அதை பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.